Good afternoon, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஸோ இதுல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன யூசேஜ் இருக்கு, எதுக்காக யூஸ் பண்றோம், இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற டாபிக் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆல்சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் கிளாஸ் சிக்ஸ்த். ஸோ வீடியோ வேணும்னா நீங்க அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் எக்ஸல் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உங்களுக்கும் வேர்ட் வரும். ஸோ சேஞ்ச் ஓவர் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா எக்ஸல்னா என்ன. பட் இது சிங்கிள் கிளாஸ்ல இந்த எக்ஸல் கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகாது. இட் வில் டேக் 2 or 3 4 5 கிளாஸஸ் போகும். எக்ஸல்னால என்னென்ன யூசேஜ் இருக்கு, எக்ஸல்ல நம்ம என்னெல்லாம் கத்துக்க முடியும், என்னெல்லாம் வேலைகள் வந்து இதுல நமக்கு செய்ய முடியும், அந்த கான்செப்டை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கான டாபிக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ் எக்ஸல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் இங்க எல்லாமே நம்ம வேர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஒயிட் ஷீட், ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கும். நீங்க வந்து லைன் பை லைன் டைப் பண்ணிட்டு போவீங்க. இங்க எல்லாமே பாக்ஸா இருக்கு. ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம், என்ன பேர் சொல்லுவோம், எப்படி டினோட் பண்ணுவோம், அதெல்லாமே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? ஸோ அப்பதான் உங்களுக்கு என்ன தெரியும், எக்ஸல்ல என்னென்ன நேம்ஸ், எப்படி வந்து இப்ப இங்க இருக்கிற இந்த இதே ஃபைல், ஹோம், இன்சர்ட், இந்த டேப்ஸ் எல்லாமே வேர்ட்லயும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதே வந்து இங்கேயும் பாக்குறீங்க எக்ஸல்லையும். அப்ப அதுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன யூசேஜ் பண்ண போறோம்? சிலதெல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி சேம் இதுவா தான் இருக்கும், சில கான்செப்ட் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எக்ஸல்னா என்ன, என்னென்ன யூசேஜ்காக இதெல்லாம் வந்து பண்றோம், என்னெல்லாம் இதனால நம்ம பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இஸ் primarily used to organize, analyze and manipulate data using spreadsheet. அதாவது முக்கியமா நம்மளுடைய ஸ்கூல் லெவல்ல, உங்களோட லெவல்ல தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் நேம்ஸ். இப்ப பாருங்க, சோ இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஜெனரலா உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். இப்போ உங்களுடைய ஸ்கூல் லெவல்ல ஸ்டூடெண்ட் நேம், உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாம் உடைய மார்க், சரிங்களா? ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் 1 2 3 சீரியல் நம்பர் ஆர் ரோல் நம்பர், வாட் எவர் இட் இஸ் நீங்க வச்சுக்கோங்க. மார்க்ஸ் வந்து தமிழ்ல எவ்வளோ, இங்கிலீஷ்ல எவ்வளோ, மேக்ஸ்ல எவ்வளோ, சயின்ஸ்ல எவ்வளோ, சோஷியல் சயின்ஸ்ல எவ்வளோ, ஒரு 4 சப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ சோஷியல் சயின்ஸ்ல எவ்வளோ, அந்த மாதிரி நீங்க வந்து 4 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, 5 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ் மார்க்கை நீங்க வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸை வந்து இதுல என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 நான் இது எல்லாமே என்டர் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் இது எப்படின்னா இப்ப வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் தமிழ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 90 இன் தமிழ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 50 இன் மேக்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் பாஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த இதுல இருந்து எக்ஸல் மூலமா நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கால்குலேஷன்ஸ், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒரு சம் நம்பர் டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு டேட் ஃபார்மேட்ல மாத்தணும், டெசிமல் ஃபார்மேட்ல மாத்தணும், இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் செல்ஸ். இந்த ஒரு ஒரு பாக்ஸையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசேஜ் என்னென்ன இருக்கு நமக்கு, it's a powerful tool for various tasks, including data entry, financial analysis, charting, and programming. Excel's flexibility allows user to manage information, perform calculations, and create visualization for effective data-driven decision making. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் கால்குலேஷன்ஸ் போடுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பை சார்ட், பார் சார்ட், இந்த மாதிரி உங்களுடைய கிடைத்த கால்குலேஷன்ஸ நமக்கு வந்து
பை டயக்ராமோ பார் டயக்ராமோ பிவோட் போடுறதுக்கோ அது லைன் கிராஃபா காலம் கிராஃபா என்ன வேணாலும் நம்ம இதுல வந்து டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பிவட் போடுறதெல்லாம் எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார்முலாஸ்ல வந்து சம் ஃபார்முலாங்கிறது ரொம்ப ஈஸி, ஆவரேஜ் ஃபார்முலா ரொம்ப ஈஸி, மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இதெல்லாமே ரொம்ப ஈஸி. வி லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது கம்பாரிசன். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலும், நான் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு எக்ஸல்ல ஒரு ரா டேட்டா சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ரா டேட்டாவை நீங்க கம்பாரிசன் பண்ணி இந்த கரண்ட் எக்ஸல் கூட கம்பேர் பண்ணி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணலாம். கம்பாரிசன் இதுல இருக்கக்கூடிய விஷயம் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்த மார்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இல்ல உங்களோட குவார்டர்லி எக்ஸாமுக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் மார்க்ஸை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா டிக்ரீஸ் ஆயிருக்காங்களா எப்படி போயிருக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வைஸ் அப்படிங்கறதெல்லாம் கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் எக்ஸல் நீங்க பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வேற எந்தெந்த செக்டார்ஸ்ல இது யூஸ் ஆகுது, கீ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? டேட்டா மேனேஜ்மெண்ட், எக்ஸல் at organizing and managing large data sheets sets, making it easy to find, sort and filter information. அது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு இங்க ஒரு ரா டேட்டா வச்சிருக்கேன் இல்லையா, இதுல நீங்க எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க. இப்போ ஜஸ்ட் வந்து இங்க நான் மேல கிளிக் பண்றேன், இந்த இதை என்டையர் ஃபுல்லா இந்த என்டையர் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணணும்னா இந்த டாப் கார்னர்ல இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா ஃபுல் என்டையர் டேட்டா செலக்ட் ஆயிடும். ஸோ இந்த என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு பர்டிகுலர் செல்லை கிளிக் பண்ணணும்னா அந்தந்த செல் மேல கிளிக் பண்ணேன்னா அந்த செல்லுல என்ன இருக்கு அதனுடைய நேம், இது ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்முலா பார். அந்த செல்லுல என்ன இருக்கோ அந்த நேம் அங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அது எந்த செல், இப்போ இங்க நான் கிளிக் பண்ணிருக்கேன், என்னோட கிரீன் கலர் ஹைலைட் ஆயிருக்கா. சோ இந்த செல்லுடைய நேம் என்ன, நேம் பாக்ஸ் ஆஃப் த செல் இஸ் என்ன, என்ன நேம், செல்லுடைய நேம் என்ன. சோ நீங்க இங்க ஏதாவது ஃபார்முலா போடுறீங்க, என்னென்ன பண்றீங்களோ இது ஒவ்வொன்றும் இங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்க போடுற ஃபார்முலா இந்த இடத்துல உங்களுக்கு இங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நான் அது ஃபார்முலாவும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? Financial analysis. Business and individuals use Excel for budgeting, forecasting, accounting, and financial modeling. Charting and visualization, data analysis, time management. Excel can be used for scheduling, task management, and project tracking. Personal finance, budgeting, tracking expenses, and managing investments. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸல் ஆனது யூஸ் பண்றோம், நமக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுக்கு இதுல தேவைப்படுகிறது. அதே மாதிரி இதுல இன்சர்ட்ல நீங்க வந்து இந்த பை டயக்ராம் பார் டயக்ராம் இதெல்லாமே பார்க்க முடியும். வியூ வந்து உங்களுக்கு லே அவுட் எந்த மாதிரி வந்து வியூ வேணுமோ அதெல்லாமே இந்த ஆப்ஷன்ல இருந்து, இந்த வியூ ஆப்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய லே அவுட் மாடல்ஸ்ல எல்லாமே நீங்க பார்க்க முடியும். டேட்டா கம்பாரிசன் பண்ணலாம், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண முடியும், டேட்டாவை வேலிடேட் பண்ண முடியும். அதாவது டூப்ளிகேட்ஸ் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்ல வந்து ஒரே பேர்ல 4 பேர் இருப்பாங்க. ஒரு அருண்குமார் அப்படிங்கிற பேர்ல ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த 4 அருண்குமாருக்கும் இனிஷியல்ஸ் போடலைன்னு வச்சுக்கோங்க. சோ அதை வந்து டூப்ளிகேட்டா காட்டும். அந்த டூப்ளிகேட்ஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம். சோ 4 அருண்குமாருக்கு பதிலாக 6 பேர் போட்டாங்க, ஜே அருண்குமார் அப்படிங்கிற பேரவே 3 தடவை போட்டுட்டாங்க, அந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண முடியும். சோ ஃபில்டர் பண்ண முடியும், டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ண முடியும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க யூஸ் பண்ண முடியும். சேம் லைக் எக்ஸல் மாதிரியே, சாரி வேர்ட் மாதிரியே. வேர்ட்ல எப்படி நம்ம மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி எக்ஸல்லையும் நம்மளால ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். சோ இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அந்த பேரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியாது, நானே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். என்னென்ன மீன்ஸ் இதை என்னென்ன சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப இதுல உங்களுக்கு 3 விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கும். செல்லுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரே நிமிஷம், கீழே வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பார் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆக்டிவ் செல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வியூ பட்டன்ஸ் அப்படின்னு இருக்கா. வியூ பட்டன்ஸ் அப்படிங்கறதுல வந்து இது எந்த இடத்துல இருக்கக்கூடியதை வியூ பட்டன்னு சொல்லுவோம் பாருங்க. அதாவது இந்த பர்டிகுலரா இருக்கக்கூடியதை தான் வந்து இந்த பர்டிகுலர் இதுல வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாக்குறோம். இங்க பாருங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வியூ பட்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கீழே தெரியுதா. ஒரே நிமிஷம் இருங்க, அந்த எக்ஸல்லையும் காட்டுறேன் நான். பேஜ் லேஅவுட், பேஜ் பிரேக் டவுன், நார்மல். இந்த வியூ இததான் வந்து வியூ பட்டன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா. சோ வியூ பட்டன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா. எக்ஸல்ல எந்த இடத்துல இருக்கக்கூடியதா வந்து என்ன சொல்லுவோம் ஆப்ஷனை, வியூ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து இது ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல் எதை வந்து சொல்லுவோம்னா, இந்த பர்டிகுலர் ஏ அப்படிங்கிற செல்ல நம்ம இங்க கிளிக் பண்ணியிருக்கோம் தெரியுமா. இததான் வந்து என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல்ல நான் கிளிக் பண்ணிருக்கேன். இந்த செல்லுடைய நேம் D11 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. சோ இப்ப நான் பர்டிகுலரா இந்த செல்லுல தான் ஒர்க் பண்றேன், இந்த செல்லுல தான் சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஆக்டிவ் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் இஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் தான் ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து என்னது, டேப்ஸ். டேப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு இல்லையா, ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இததான் என்ன சொல்லுவோம்னா டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட் அந்த இருக்கக்கூடிய டேட்டாவை என்ன சொல்லுவோம், டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இத வந்து டேப்ஸ். அடுத்தது என்ன இருக்கு, டைட்டில் பார். சோ டைட்டில் பார் அப்படிங்கறத வந்து எதை சொல்லுவோம் நம்ம, இந்த புக் ஒன், இந்த எக்ஸலுக்கு பேர் கொடுக்குறோம் இல்லையா. நம்ம இந்த எக்ஸலுக்கு வந்து இங்க புக் 4 இருக்கு இல்லையா. இந்த புக் 4 இந்த எக்ஸலுடைய பேரை தான் என்ன சொல்லுவோம், டைட்டில் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டைட்டில் பார்னு எதை சொல்லுவோம், எக்ஸலுடைய நேம். சோ இது வந்து டைட்டில் பார், இது டேப்ஸ், இது ஆக்டிவ் செல்லு, இது வந்து என்ன இருக்கு கீழே இருக்கிறது என்ன சொன்னோம், இந்த லாஸ்ட்ல இருக்கிறத நம்பர் நம்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஓகே. அடுத்தது என்ன இருக்கு, குரூப் இல்லையா. சோ குரூப் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டாலர் சைன், பர்சன்டேஜ் சைன், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதை என்ன சொல்லுவோம்னா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த நம்பர் பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இத வந்து குரூப் ஆஃப், அந்த நம்பருக்கு பேட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். அக்கௌண்டிங் நம்பர் ஃபார்மேட், பர்சன்டேஜ் சிம்பிள், அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் மாத்தி இன்க்ரீசிங் டெசிமல், டிக்ரீசிங் டெசிமல், இத வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி, குரூப் செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது நியூ ஷீட் பட்டன். நியூ ஷீட் பட்டன் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். சரிங்களா. செல்ல இங்க பாருங்க, இந்த கரண்ட் ஷீட்டை ஷீட் ஒன்னு சொல்லுவோம். இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கா, பிளஸ் சிம்பிள் மேல கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன வருது, நியூ ஷீட் வருதா. இத கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு புது ஷீட் ஓபன் ஆகும், இத கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு புது ஷீட், இத கிளிக் பண்ணா இன்னொரு புது ஷீட், இப்படியே வந்து ஷீட்ஸ் வந்து ஓபன் ஆகும், மல்டிபிள் ஷீட்ஸ் ஓபன் ஆகும். சோ இத வந்து ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 1 சொல்லலாம். இதுக்கு நம்ம நேம் மாத்திக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஷீட் மேல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டுக்கு பேரை மாத்திக்கலாம். சோ அதை என்ன சொல்லுவோம் நம்ம, நியூ ஷீட் டேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நியூ ஷீட் அப்படின்னா பக்கத்துல ஆட் பண்ணக்கூடிய டேப் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நியூ ஷீட் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது, ஆக்சஸ் டூல் பார் இல்லையா, குவிக் ஆக்சஸ் டூல் பார். குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இந்த ஃபைல் மெனுல மேல் இருக்கிறது, அதாவது சேவ், அன்டு, ரீடு, அப்புறம் வந்து
ஓபன் இதெல்லாமே இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை தான் என்னுடைய கர்சர் மூவ்மெண்ட் பாருங்க. இத குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்ல எடுத்துட்டா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஃபார்முலா பாக்குறது மத்த கதையெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது ஜூம் ஸ்லைடர். அதாவது ஜூம் ஸ்லைடர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த எக்ஸல் ஷீட் பர்டிகுலர் ஷீட்டை வந்து ஜூம் பண்ணி காட்டுறது. இருங்க அது எங்க இருக்குன்னு காட்டிடுறேன். இதுல 7வது ஆப்ஷன் ஜூம் ஸ்லைடர் எக்ஸல்ல பாருங்க. இதோ இங்க கீழே மைக்ரோ என்னுடைய கர்சர் மூவ்மெண்ட் பாருங்க. இங்க பாருங்க இதுல வச்சுட்டேன் அப்படின்னா ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுன்னா எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அந்த பர்டிகுலர் லைன் மேல பிளஸ் ஆர் மைனஸ் சென்டர்ல ஒரு கோடு இருக்கு. அந்த பர்டிகுலர் லைன் மேல கிளிக் பண்ணும்போது எனக்கு ஜூம் அப்படின்னு காட்டுதா? உங்களுக்கு வியூ ஆகுதா? சொல்லுங்க. வியூ ஆச்சுன்னா எஸ் அப்படிங்கறத அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு தெரியும். சோ நான் இப்ப இந்த பர்டிகுலர் பிளஸ் கிளிக் பண்ணேன்னா பாருங்க இந்த ஷீட் ஆனது நல்லா ஜூமின் ஆயிட்டே வருதா? அதே வந்து அப்போ வந்து அதனுடைய சென்டர்ல இருக்கும்போது 100%. இப்ப வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதே வந்து ஜூம் அவுட் பண்றேன், சின்னது பண்றேன், ஜூம் அவுட் பண்ணிட்டேன், இன்னுமே வந்து பண்றேன், இன்னும் என்னால சின்னது பண்ண முடியும். சோ ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன். இப்ப நான் ரொம்ப ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா இந்த செல்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. தெரியுது புரியுதுங்களா? ஒரு அளவுக்கு வந்து நம்ம ஜூம் இன் பண்ணதான் இந்த செல்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கிறது வந்து இது 87% ஜூம் இன்ல இருக்கு. அடுத்தது 90%, இப்ப 100%. இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது காட்டுதா? சோ எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சாதான் இந்த எக்ஸல்ல நம்ம வந்து வேற என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் அப்படிங்கறது எல்லாமே கத்துக்க முடியும். அடுத்தது ஷீட் டேப் அப்படின்னு சொல்றாங்க. ஷீட் டேப் அப்படிங்கிறது எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 காமிச்சேன் இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவோம்? ஷீட் டேப் அப்படின்னு சொல்லுவோம். நியூ ஷீட் பட்டன் அது பக்கத்துல இருக்கக்கூடிய பிளஸ். இந்த பிளஸ் சிம்பிள் தான் நியூ ஷீட் பட்டன். இத வந்து ஷீட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 2 தான் நான் ஏபிசின்னு பேர் மாத்திருக்கேன். ஷீட் 3 ஷீட் 4. சோ நேமும் சேஞ்ச் பண்ண முடியும். சோ அடுத்து வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய பர்டிகுலர் செல் எதை வந்து நோட் பண்ணுது அப்படிங்கிறது. இதோ இங்க கீழே இருக்கு இல்லையா? இததான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்டஸ் பார். இந்த பர்டிகுலர் லைன் என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டேப் ஸ்க்ராலிங் பட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? டேப் ஸ்க்ராலிங் பட்டன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. எக்ஸல் ஷீட்ல ஒரே நிமிஷம். Well, இதோ இந்த ஸ்க்ரால் பட்டன். ஸ்க்ரால் டு த ஃபர்ஸ்ட் ஷீட், சி ஆல் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கா? சோ இததான் வந்து என்ன சொல்லுவோம்னா இது அது மேல கிளிக் பண்ணீங்கன்னாவே என்ன விஷயம் அப்படிங்கறது அங்க வியூ ஆகுதா? சோ இப்போ உங்களுக்கு அது விசிபிளா இருக்கா? சோ விசிபிளா இருக்கு, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. சோ இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல காமனா என்னெல்லாம் இருக்குங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை என்ன சொல்லுவோம்னா டேப் ஸ்க்ராலிங் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. டேப் ஸ்க்ராலிங் பட்டன். ஓகேவா? அடுத்தது இங்க இருக்கிற எல்லாமே முடிஞ்சுதா இந்த சைடுல? இந்த சைடுக்கு வந்துடலாம். வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னா என்ன? குரூப்னா என்ன? வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு பவர் பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்க்ரால் பண்ணுவோம் இல்லையா? இப்படி பேஜ், அதாவது இப்ப இங்க பாருங்க. இப்படி கீழே போக போக இங்க இந்த இது வந்து ஸ்க்ரால் ஆப்ஷன் வந்து சின்னதாயிட்டே போகுது, பெருசாயிட்டே போகுது. நம்ம அதாவது கீழே 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 போறதுக்கு
ஸ்க்ரால் பண்றதை என்ன சொல்லுவோம்னா வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஆப்ஷனை தான் நான் இப்ப ஸ்க்ரால் பண்ணேன் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஸ்க்ரால் பண்ணி கீழையும் மேலையும் தள்ளுறத வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த ஆப்ஷன் என்னது? ரிப்பன். ரிப்பன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, நம்மளுடைய இந்த மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தான் வந்து என்ன சொல்றோம், இந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையுமே கொலேட் பண்ணி சொல்றதான் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இது வேர்ட்லயுமே ரிப்பன் தான் சொல்லுவோம், எக்ஸல்லையும் சேம் ஆப்ஷன் ரிப்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சரி, அடுத்தது வேற என்ன இருக்கு? சரி, இப்ப இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சா? இன்னொரு தடவை ஒவ்வொன்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ குவிக் ஆக்சஸ் டு, இது ஓகே, நம்ம பார்த்ததெல்லாம் கரெக்டா அப்படின்னு ஒரு தடவை சப்மிட் கொடுத்து பார்த்துடலாம். குட், எல்லாமே கரெக்ட். ஸோ ஒரு ஓவரால் வியூ பார்த்துடுறீங்களா? ஸோ இந்த ஓவரால் வியூ தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த எக்ஸல்ல ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ குவிக் ஆக்சஸ் டூல்பார் அப்படிங்கிறது வந்து மேல இந்த டாப்ல ஃபைல் மெனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை என்ன சொல்லுவோம்? குவிக் ஆக்சஸ் டூல் பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 4 பட்டன் இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஆப்ஷன் டேப்ஸ். டேப்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம்? டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாக்குறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையாங்கிறது எல்லாமே சொல்லுங்க. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் பார். இந்த எக்ஸலுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணுவோம். எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை சேவ் பண்றோமோ அதே மாதிரிதான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் சேவ் கொடுத்து திஸ் பிசி டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். எக்ஸல் கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப், ஃபைல் டைப் எக்ஸல் ஒர்க் புக்கா சேவ் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது டேட்டாவை மாத்தி பிடிஎஃப் ஆவோ டெக்ஸ்ட் டாக்குமெண்டாவோ என்ன மாத்தி சேவ் பண்ணணும்னாலும் டைப், ஃபைல் டைப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் நேமும் உங்களுடைய இஷ்டம் போல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மேல இப்ப ஃபைல் நேம் வந்து எக்ஸல் கிளாஸ் 1 அப்படின்னு மாறிச்சா? சோ அததான் என்ன சொல்றோம்? அந்த டைட்டில் பார் அப்படின்னு சொல்றோம். இந்த பேர், எக்ஸலுக்குரிய பேரை சொல்வதை டைட்டில் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது நாலாவது ஆப்ஷன் வந்து ரிப்பன். ரிப்பன் அப்படிங்கிறது இந்த மெனூஸ் இருக்கக்கூடிய இந்த கிரே கலர் டேப்ல அடங்கி உள்ள எல்லாத்தையுமே என்ன சொல்றோம்? ரிப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப். குரூப் அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர் ரிலேட்டடா சேஞ்சஸ் பண்ணக்கூடிய இந்த இதை வந்து நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த இதை குரூப் அப்படின்னு சொல்றோம். இது அலைன்மெண்ட், இது நம்பர், இது ஸ்டைல், இது செல், இது எடிட்டிங், இந்த இந்த ஆப்ஷன்ஸ் இதுல இது அலைன்மெண்டோட குரூப், இது நம்பர் குரூப், இது ஸ்டைல்ஸ் குரூப், இது செல்ஸ் குரூப், இந்த விஷயத்த குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்தது வந்து ஆறாவது ஆப்ஷன் வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார். வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார்ங்கிறது இந்த நம்ம வந்து கீழே போகக்கூடியதை ஸ்க்ரால் பண்ணி கொண்டு போறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த டேபை வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து ஜூம் ஸ்லைடர். ஜூம் ஸ்லைடர்னா இந்த பர்டிகுலர் பேஜை ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட். இப்ப இங்க எனக்கு 100% ஜூம் லெவல் 100%ல இருக்கு. இதை நான் வந்து ஸ்மால் பண்றேன் அப்படின்னா இப்ப 80, 70, 60, 40, 30, 10%க்கு கொண்டு வந்துட்டேன். இதே வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னா இப்போ 110, 120, 150, 180 அப்படின்னு மாறும்போது அந்த செல் வந்து என்ன ஆகுது? ரொம்ப பெருசா தெரியுது. சோ நமக்கு வந்து 100ல நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? 100 தான் நமக்கு கரெக்டா வச்சுட்டு இருக்கோம். சோ 100ல நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? இது என்ன 120ல இருக்கு, 100ல திருப்பி கொண்டு வந்தாச்சு. இது என்ன சொல்றோம்னா ஜூம் ஸ்லைடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வியூ பட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. வியூ பட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்றோம்? வியூ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா?
சோ இப்ப எனக்கு இது வேண்டாம்னா நான் இதை கிளிக் பண்றேன். இது வேண்டாச்சுன்னா நான் திருப்பி என்னுடைய பழைய ஆர்டினரி ஃபார்மேட்கே நான் கொண்டு வந்துடுறேன். அதை வந்து என்ன சொல்றோம், வியூ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் 9வது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது வந்து இங்க உங்களுக்கு எக்ஸல்ல கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன். நியூ ஷீட் பட்டன். நியூ ஷீட் பட்டன்னா இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் சிம்பிளை தான் வந்து நியூ ஷீட் பட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து ஷீட் டேப். ஷீட் டேப்ங்கிறது இந்த இங்க இருக்கு இல்லையா, ஷீட் 2ஆ, ஷீட் 3ஆ, ஷீட் 4ஆ, ஷீட் ஏபிசி ஷீட்டா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஷீட் நேம்ஸை மென்ஷன் பண்ற ஷீட் டேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டேப் ஸ்க்ராலிங் பட்டன். டேப் ஸ்க்ராலிங் பட்டன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த ரெண்டு சைடு ஆரோ மார்க், லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஆரோ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா டேப் ஸ்க்ராலிங் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல்னா நான் இப்படி பர்டிகுலர் செல்ல கிளிக் பண்ணேன்னா எந்த செல் கிளிக் பண்ணி காட்டுறேனோ அதை தான் வந்து ஆக்டிவ் செல். இந்த செல் இப்ப ஆக்டிவா இருக்கு, இந்த செல்ல நம்ம இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை தான் வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேப்ஸ் அண்ட் குவிக் ஆக்சஸ் டூல் பார் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஓவராலா இதுல வந்து 13 நேம் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் இனி நம்ம ஃபர்தரா எக்ஸல்ல ஒர்க் பண்ண முடியும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படிங்கிறது ஒரு சாட் செஷன்ல எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸலை பத்தி பார்த்த இந்த மேலோட்டமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது புரிஞ்சாதான் நம்ம திருப்பியும் வந்து அடுத்த டாபிக் எக்ஸல்குள்ள போக முடியும். சரி, இப்போ இது நீங்க பாத்துட்டீங்க. ஓகேவா? இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேண்டாம், இது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு பார்க்கலாம். இல்ல இன்னொரு சின்ன பேசிக் ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஓகே. சோ இப்ப இதுல வந்து இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது காட்டுறேன். இதுல பார் சார்ட், லைன் சார்ட், கோஸ் டவுன் த பேஜ், செல் ரெஃபரன்ஸ், டிவிஷன், கோஸ் கிராஸ் த பேஜ், அடிஷன், பை சார்ட், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த எக்ஸல்ல இந்த பார் சார்ட், பை சார்ட் இந்த கதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இங்க இருக்கு பாருங்க. இதுலதான் வந்து நீங்க வந்து லைன் கிராஃப், பார் கிராஃப், பை கிராஃப், பிவட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. சரியா? சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை டயக்ராம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பை சார்ட்னா இந்த ஆப்ஷன், ரவுண்ட் சர்க்கிள் ஆப்ஷன் தான் பை டயக்ராம். இத வந்து லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம், லைன் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார் சார்ட்டும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த செவ்வகப்பட்டை வடிவத்துல இருந்ததுன்னா அத பார் சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அடிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் எக்ஸல்லையும் நம்ம பிளஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷனுக்கு எக்ஸல்லையும் மைனஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸல்ல நம்மளோட இன்டூ மார்க் இருக்கா, இந்த ஸ்டார் மார்க் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஸ்டார் மார்க் யூஸ் பண்ணுவோம். டிவிஷனுக்கு வந்து நம்மளுடைய லைன் போட்டு மேலையும் கீழையும் டாட் வைப்போம் நார்மலா வேர்ட்லாம் கூட. இங்க வந்து இந்த ஸ்லாஷ் லைன் தான் டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். செல் ரெஃபரன்ஸ், இதுல எந்த ஆப்ஷன் செல், இப்போ ஒரு பர்டிகுலர் செல்ல ரெஃபர் பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த செல்ல நான் ரெஃபர் பண்றேன்னா இதோட நேம் என்ன, B8 அப்படின்னு இருக்கு. சோ இதனுடைய நேம் என்ன, B5, இதனுடைய நேம் என்ன, B2. சோ இததான் என்ன சொல்லுவோம், செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ் ஓகே. இப்போ இப்படி டவுன் டுவர்ட்ஸ் டவுன் இந்த மாதிரி போறத வந்து காலம்ஸ் அப்படின்னும், இப்படி வர்டிகலா போறத வந்து ரோஸ் அப்படின்னும் சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸல்ல காலம் அண்ட் ரோ, டவுன் த பேஜ், அக்ராஸ் த பேஜ். ஸோ இப்ப வந்து எக்ஸல் என்ன சொல்லுவோம், இத ஒரு பர்டிகுலர் இத செலக்ட் பண்றத செல், இத ரோ காலம்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், அக்ராஸ் த செல் வந்து ரோஸ்னு சொல்லுவோம். இது ரோஸ், இது காலம். டவுன்வர்ட்ஸா வருது வந்து காலம்ஸ்,
இத வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அக்ராஸ் த செல்ஸ் வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ எனக்கு நான் இன்னைக்கு வந்து 19ஆம் தேதி 19/8/2025 டைப் பண்றேன். சோ என்னுடைய செல்ல நான் ஆல்ரெடி வந்து இங்க நான் ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இப்ப டேட் ஃபார்மேட் இப்படி டைப் பண்ணோன்னே என்னோட இந்த நான் என்ன போட்டேன் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணும்போது ஸ்லாஷ் லைன் போட்டேனா, பட் இங்க வரும்போது எப்படி வந்தது உங்களுக்கு சப்ராக்ஷன் சிம்பிள் மாதிரி வந்திருக்கா? சரி, இப்ப நான் இந்த பர்டிகுலர் செல்ல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு போறேன். இங்க போனேன்னா எனக்கு டேட் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்ல நான் இப்ப 19/8/2025 இன்னைக்கு டேட்டை நான் போட்டிருக்கேன். பட் எனக்கு இது என்ன ஃபார்மேட்ல வேணும்? 14 மார்ச் 2012னா இன்னைக்கு என்னது 19 ஆகஸ்ட் 2025 வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இதுல என்ன டைப் ஆஃப் மாடல்ல எனக்கு வேணும்? இல்லைன்னா இன்னைக்கு டேட்டு மந்த் இயர். ஓகே, நான் இப்போ இந்த ஃபார்மேட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறும் பாருங்க. இன்னைக்கு டியூஸ்டே 19 ஆகஸ்ட் 2025. ஸோ எனக்கு எப்படி ஃபார்மேட் டு த செல்? இப்போ இந்த பர்டிகுலர் செல்ல நான் ஃபார்மேட் பண்றேன். டேட் ஃபார்மேட் இருக்கு, டைம் ஃபார்மேட் இருக்கு, பர்சன்டேஜ் ஜெனரல் ஃபார்மேட்ஸ் இருக்கு, நம்பர் ஃபார்மேட். இப்போ எனக்கு ஒரு நம்பர் டைப் பண்றேன் பாருங்க, ஒரு நிமிஷம். நான் ஒரு நம்பர் டைப் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு வந்து எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கீங்க? 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13. சோ 10க்கு மேல போயாச்சுன்னா எனக்கு இந்த பிளஸ் சிம்பிள் காட்டுது. நான் இங்க என்ன பண்றேன், இந்த 3 டெலீட் பண்றேன். சோ 3 நம்பரை டெலீட் பண்ணோம்னா 10 டிஜிட் வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் வியூ ஆயிடுச்சு. பட் நான் எனக்கு வந்து இது வந்து டெசிமல்ல வேணும். ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு நம்பர்ல போயிட்டு இது மைனஸ் சைன் வேணுமா, பிளஸ் சைன் வேணுமா, டெசிமல்ல எவ்வளோ பிளேசஸ் ஆஃப் டெசிமல்? எனக்கு 4 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் இங்க எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், 4 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் கொடுத்துட்டு இங்க நான் கொடுத்துட்டேன்னா அந்த வேல்யூஸ்க்கு பக்கத்துல வித் டெசிமல் வேல்யூவோட அது வியூ ஆகும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இன் ஜென்ரலா நம்ம எக்ஸல்ல என்னென்ன டேப்ஸ் என்னென்ன நேம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்திருக்கோம், அந்த சிம்பிள்ஸ் எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா சம் ஃபார்முலா, சப்ராக்ஷன் ஃபார்முலா, மல்டிபிளிகேஷன். சரி, அதுலயும் இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. இங்க தமிழ்ல 85 65 75 46 37 64. சும்மா நான் வந்து ஒரு எவ்வளவு நம்பர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன், ஒரே நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ் பார் மொத்தம் 6 காலம். இதோடைய சம் வந்து 372, ஆவரேஜ் வந்து 62. எனக்கு இங்க காமிச்சிடுச்சு. நான் இதை செலக்ட் பண்ண உடனேவே இங்க என்ன இருக்குங்கிறதுக்கான ஆவரேஜ் என்ன, கவுண்ட் என்ன, சம் என்ன எல்லாமே காமிச்சிருச்சு. சரி, பரவாயில்ல. எனக்கு நான் இங்க என்ன பண்றேன், ஃபார்முலா யூஸ் பண்றேன். எனி ஃபார்முலா ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓப்பன் பிராக்கெட் போட்டுட்டு இந்த நம்பர் பிளஸ் சிம்பிள். இங்க நான் டைப் பண்றது உங்களுக்கு மேல இந்த ஃபார்முலா பார்ல இங்க காட்டும் பாருங்க. சம் ஆஃப் பிளஸ் பிளஸ் இருங்க, பிளஸ் அடுத்தது பிளஸ் அடுத்தது மொத்தம் இருக்கக்கூடிய இந்த எல்லா செல்ஸையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன். 372. ஸோ இப்போ இங்க இந்த ஃபார்முலா சம் ஆஃப் இ, இந்த செல்லோடைய நேம் E18. இந்த செல்ல கிளிக் பண்ணனா இது எத்தனை செல்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்குங்கிறத காட்டும். E18 19 20 21 22 23 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 372. இந்த ஸ்டேட்டஸ் பார்ல உங்களுக்கு இங்க என்ன காமிச்சுது, நான் இந்த செல்ஸை செலக்ட் பண்ண உடனேவே ஆவரேஜ் 62, டோட்டலா 6 கவுண்ட் இருக்கு, சம் வந்து 372 அப்படின்னு காமிச்சுதா. சோ இது நான் சின்னதா எனக்கு குட்டியா வந்து ஒரு சம் ஃபார்முலாக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், ஜென்ரலா என்னென்ன டேப்ஸ் இருக்கு, என்னென்ன நேம்ஸ் சொல்லுவோம், அத என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்தோம்னா என்ன நம்ம பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்?
ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரிலேட்டட் ஃபார்முலாஸ் ஒவ்வொன்றும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல நம்ம எல்லாருமே வந்து இதுல என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபார்முலாஸா எக்ஸல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.